வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில் 6 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். மெரினா, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக சென்னையில் பட்டினப்பாக்கம், எண்ணூர், திருவொற்றியூர், காசிமேடு, பழவேற்காடு ஆகிய கடலோர பகுதிகளில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் பட்டினப்பாக்கம் மீனவர்கள் வசிக்கும் கடலோர பகுதியில் உள்ள வீடுகளில் இரவு நேரங்களில் கடல் சீற்றம் ஏற்பட்டு கடல் நீர் வீடுகளுக்குள் புகுந்து பொருட்சேதம் ஏற்படுவதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த வருஷத்தில் ஒரு முறைனாக்கா இந்த மாதிரி பாதிப்புலாம் ஏற்படுது. ரெயின் விட்டு தண்ணி வீடு கிட்ட தொட்டி போச்சு. அதுக்கோசம் கவர்மெண்ட் ஏதாச்சும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் இந்த புயல் அதுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் ஆடி பெருக்குன்னு ஒன்று இருக்குது. அதனால் அரிப்பு உள்ள தான் இருக்குது. வருஷத்துக்கு 10 வீடு 8 வீடு பீச் வந்து தான் இருக்குது, கீழே போயின்னு தான் இருக்குது. அதனால் எங்களால் வாழ்வதற்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் வருஷத்தில் இந்த மாதம் ஆச்சுனாக்கா இந்த மாதிரி இதெல்லாம் புயல் காற்று எல்லாத்தையும் நம்ம சந்திச்சு தான் ஆகும். காற்று அழுத்தம் ரொம்ப அதிகம். வீட்டு விட்டு வெளியே கூட வர முடியல. அப்புறம் நேற்று நைட்டு ஃபுல்லாக தண்ணி பாருங்க எவ்வளோ உள்ளே போயிருக்கு பாருங்க. நைட் ஆனால் அது ஒரு நீரோட்டம்னு ஒன்று இருக்குது. ஆனால் பகலாக இருந்தாலும் நம்ம பசங்களை கூட்டினாங்கன்னா ஓடிடலாம்.